வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் பத்தனி குல சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணியனாம் லெக்கியதே ஜென்மபத்தை அறியோம் நாவம் பகவதேகாலி பத்திரகாளி ராராவாவா அட்டம்பேதம் குருக்கம் பட்டு சிவாயினம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பட்டு. காலபுருஷ சக்கரத்தில் 3ஆம் இடம் மிதுனம்ங்க. மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு. புதன் அலிகிரகம். எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களை செய்வான் அப்படிங்கிறது விஷயம். புதனுடைய வீட்டில் மாந்தி உட்கார்ந்தா என்ன பண்ணும்னா, மாந்தி கெடுதலான கிரகம் தான். கெடுதலானன்னா பாவகோளுக்கு சம்மந்தப்பட்டதுனால, புதன் பாவகோளுக்கு சம்மந்தப்பட்டதுனால அங்கே மாந்தி பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீடுங்கிறதுனால மிதுன ராசி லக்னத்தில் உட்கார்ந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசி லக்னம் ரெண்டுமே மாந்தி அங்கே உட்கார்ற இடத்துக்கு நல்லது தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னாங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 பாதமுங்க, 2, 3, 4. அப்போ திருவாதிரை 4, புனர்பூஷம் 1ஆம் பாதம் மட்டும், புனர்பூஷம் 1, 2, 3 பாதம், திருவாதிரை. இப்படி என்னங்கன்னா, இந்த மிருகசீரிஷ 1ஆம் பாதம், மிருகசீரிஷ 4ஆம் பாதம், திருவாதிரை 4, 5 பாதம். அது யோகமான பாதத்தில் உட்கார்ந்தால் யோகத்தை செய்யும். அது இல்லாமல் புனர்பூஷத்தில் இருந்ததுன்னா பாதகத்தை செய்யும். அப்போ புனர்பூஷம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரத்தில் மாந்தி போய் உட்கார்ந்தாருன்னா அதாவது கெடுபலன்கள் நிறைய செய்வாருங்கிறது விஷயம். அப்போ உட்கார்ந்துருக்கிற இடத்தையும் கெடுத்து போவார், பார்க்குற இடத்தையெல்லாம் கெடுத்து போடுவார். உட்கார்ந்துருக்கிற இடம்னா சரசு, உடல், திடகாத்திரம், ஆயில், தன்னுடைய கீர்த்தி, அதாவது இதையெல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அத்தனையிலையுமே ட்ராபேக் ஆகும். அதாவது என்னங்கன்னா, அப்போ என்னங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலகட்டங்களில் மாந்தி பரிகாரம் போய் செய்யும். மாந்திக்கு உண்டான மாந்தி என்றதுனா சனியுடைய மகன் மாந்தி. 9 கிரகத்துக்கு அப்பனுங்க. அதாவது 9 கிரகமே வேலை செய்யாத போது மாந்தி தான் வேலை செஞ்சு இந்த இந்திரலோகத்தை காப்பாற்றுச்சுங்களா. அந்த பேசிக்கில் பார்க்கும்போது மாந்தி அங்கே கதாநாயகன் ஆகிக்கிறாருங்க. கதாநாயகன் ஆகிட்டு ராசிநாதன், அதாவது புதன் ராசிநாதன் சூரியனோடையோ குருவோடையோ சம்மந்தப்பட்ட ஆட்சி உச்சமாகவோ நல்ல பலாபலன்களோடு இருந்ததுன்னா பெரிய கெடுதல் பண்ணாமல் யோகமாக மாறிக்கும். அப்போ புதன் போய் 12 மறைஞ்சோ, புதன் போய் நீச்சமாயோ 12 மறைஞ்சிட்டான்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன்களை கெடுபலன்களை செய்யும். அந்த கெடுபலனுக்கு உண்டான சமாச்சாரங்கள், கோயில் பரிகாரங்கள், அதாவது மாந்தி தோஷ பரிகாரம், சனி வழிபாடு, இதுகளெல்லாம் பண்ணும்போது அந்த மாந்தி தோஷ பரிகாரத்தில் நிவர்த்தியாகி பார்க்குற இடம் மாட்டும், உட்கார்ந்துருக்கிற இடம் எல்லாமே நல்லது செய்யும். இல்லாட்டி என்னங்கன்னா, மாந்தி உட்கார்ந்துருக்கிற இடம் நோய் நொடி தீராத நோயை கொடுத்துருவாருங்க. ஆள் பூஸ்டாக இருப்பான். மிதுன ராசினாவே கொஞ்சம் குண்டாக இருப்பான், பூஸ்டாக இருப்பான். ஆனால் ஆஸ் யூஸ்வலாக ஒரு குடம் தண்ணி கூட எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உள்ளுறுப்புக்குள்ளே பாதிப்பு கொடுத்துரும். மறுமுறுப்பு சம்மந்தமாக பிரச்சனைகள் உருவாக்கும். மறுமுறுப்புனா என்ன சொல்கிறதுங்கன்னா, இந்திரியம், இரத்த நாளங்கள், கிட்னி, அதாவது மனிதனுடைய மறுமுறுப்புகள் மொத்தமாக சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து ரெக்கவரி ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாந்தி பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. நேரடியாக ஜோசியரை அணுகுங்க. ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வழிபாடுகளும் நல்ல முறையான அமைப்புகளையும் நம்ம அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம மூலமாக சொல்கிறோம். பாருங்கள். வணக்கம்.